ஹாய் மம்மி, பாபி கிச்சனில் என்ன சமையல்? ஹைவா சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான மண்டேனா ரொம்ப எம்மியான சாப்பாடு. ஆனால் அஷ்ரஃப்க்கு தான் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாங்க என்னன்னு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு, உண்மையிலே பயங்கர சூடு. அதுக்கப்புறம் நல்ல சூப்பரான எம்மியான சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். ஏன்னா ஊர்லேருந்து முருங்கைக்காவை இப்படி சாம்பார் புளிக்குழம்பு இப்படி போட்டு தான் ஒரே வாரத்தில் காலியாக்க முடியும். நல்லா நெய் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல சூப்பரான எம்மியான தூத்துக்குடி ஸ்பெஷல் கருவாட்டு சம்பல். இதை அடிச்சுக்கிறவே முடியாது. நெத்திலி கருவாடு நல்லா அலசி பிச்சு போட்டு இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தக்காளி அதே சரிசமமாக பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இதை அடிச்சுக்கிறேன். எங்கள் தூத்துக்குடி ஆட்கள், தூத்துக்குடினா மெயின் தூத்துக்குடியில் மணப்பாடு ஓவரி பெரிய தாளைன்னு நிறைய இருக்கும். திருச்செந்தூர் அப்படி இப்படின்னு. ஸோ எங்கள் அஷ்ரஃப்க்கு வந்து பக்கடா, இந்த பக்கடா தூத்துக்குடியிலேருந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோம். அரை கிலோவா 4 அரை கிலோ. ஏன்னா ஒரு அரை கிலோவே 3 நாளில் காலியாகிடும். என்ன அஷ்ரஃப் தொட்டுக்கிற கொண்டு இல்லைன்னா இன்னும் கருவாட்டை எடுக்க மாட்டான். ஸோ அப்பளம் பொரிக்கலை. ஸோ இதுதான் நல்லா சூப்பர், வீடே மணக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, இந்த 2 மாதத்துல ஊரில் வச்சு கொஞ்சம் நல்லா காலையில வீட்டில் உருக்குன அம்மா நெய், வீட்டில் அம்மாவே உருக்குன நெய். இது போன வருஷம் கொடுத்தது. இப்போ தான் கொஞ்சம் காலியாகி ஃபுல்லாக கழுவ வச்சுருக்கேன். இது இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதில் வந்து ஸ்வீட்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் தோசை சாம்பார் ரைஸ் இதுக்கு மட்டும்தான் சேர்ப்பேன். இதுதான் இன்றைக்கி பாபி கிச்சனில் ரொம்ப எம்மியான முருங்கைக்காய் சாம்பார் வித் கருவாட்டு சம்பல். சாப்பிடலாமா?